ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். வெல்கம் டு ஆராவில் சத்துமாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. இந்த ஐவிஎஃப்ங்கிறது அவசியமாக ஒன்றா இன்னைக்கு மாறிடுச்சா? இந்த ஸ்டெப்பே ஒரு 6 months பண்ணக்கூடிய ஒன்று. பட் யாருமே 6 months அதை ட்ரையே பண்ண மாட்டாங்க. ஒரு 2 monthsலேயே அவங்க ஃபெட்டப் ஆகிடுறாங்க. பிகாஸ் ஆஃப் சோஷியல் ப்ரெஷர் தான். இந்த ஐவிஎஃப் சென்டருக்கு மெயினே சோஷியல் ப்ரெஷர் அண்ட் ஃபேமிலி ப்ரெஷர் அதிகமானது மட்டும்தான். இப்போ நீங்கள் விந்தணுக்களில் கொஞ்சம் அவ்வளோ சக்தி வீரியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதை இப்போ ஒரு ஆண் தன்னாலே ஏதாவது ஒரு செக்அப் மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா மேம்? ஐயுஐக்கு சீமன் ப்ரிப்பரேஷன் ஒன்று பண்ணுவோம். ஸோ இது மேக்ஸிமம் ஐயுஐ அரௌண்ட் 6,000லேருந்து 10,000 வரைக்கும் பண்ணுறாங்க. நம்ம ஒருவேளை இயற்கையாக கருவுறாங்கன்னு வைங்களேன், ஏன்னா நீங்கள் அதுலேயும் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறனால நான் அதை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மாதம் 1.5 மாதத்தில் ஒரு அபார்ஷன் போகும்போது அது ஒரு பயங்கர ட்ராமாவையும் ஒரு மென்டல் ப்ரெஷரையும் ஒரு ஃபேமிலி ப்ரெஷரையும் உருவாக்கும். சில பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இங்கேருந்து ஹிமாலயாஸ் போயிட்டு வராங்க, இங்கேருந்து யூகே போயிட்டு வராங்க, யூஎஸ் போயிட்டு வராங்க. எல்லா ப்ரெக்னென்சியுமே டேஞ்சர் கிடையாது. பட் இந்த மாதிரி அவங்களுக்கு முன்னாடியே பிரச்சனை இருக்குது, ரொம்ப ஒபேஸாக இருக்காங்க, ஒரு ஐயுஐ மூலமாக கன்சீவ் ஆகிருக்காங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க பேஷண்ட், அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு நாங்கள் முன்னாடியே சொல்லிடுவோம். இப்போ எத்தனை மாதம் வரைக்கும் எனக்கு அபார்ஷனுக்கான ஒரு டேஞ்சர் சைன் இருக்குது, எத்தனை மாதத்துக்கு மேலே போயிட்டா இனி குழந்தை தங்கிடுங்க, பிரச்சனை இல்லைங்க, அபார்ஷன் இனிமேல் ஆகாது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி எப்போ வேணாலும் ப்ரெக்னென்சியில் என்ன பிரச்சனை வேணாலும் வரலாம். 8 மாசத்துல கூட பிபி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சடன் டெத் ஆஃப் த பேபி ஆயிருக்கு, நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா இத்தனாவது நாள்ல இருந்து இத்தனாவது நாள் வரைக்கும் கணவனும் மனைவியும் ஒன்னா இருந்தா உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் கெட்டிங் பிரெக்னன்சி இஸ் ஹைன்னு, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். நார்மல் டெலிவரி எனக்கு ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா நான் என்னென்னலாம் செஞ்சா எனக்கு கண்டிப்பா நார்மல் டெலிவரி உங்களுக்கு ஆயிரும்? இன்னைக்குங்க நம்ம கல்யாணம் பண்ணுறோம், யங்ஸ்டர்ஸாக இருக்கோம், கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நம்ம பசங்களுக்கு பேரண்ட்ஸாக இருக்கோம்னா அவங்க ஒரு வருஷத்தில் இயற்கையாகவே குழந்தை உருவாயிருது. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் நம்ம ப்ரெஷர்லாம் பண்ணுறோம், கேட்குறோம், இந்த மாதிரிலாம் நடக்குது. அதெல்லாம் தாண்டி ஒரு வகையில் அவங்க கருவுற்றாலும் கூட இந்த அபார்ஷன்கிற ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அபார்ஷன்கிற கான்செப்ட் நிறைய பேருக்கு அபார்ஷன் நடக்குது. அப்போ அபார்ஷன் ஆகாமல் ஒரு குழந்தைய பத்திரமா நம்ம கேரி பண்ணுறது எப்படி, அதை பற்றின அவேர்னஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதில் சயின்டிஃபிக்காக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த ஐவிஎஃப் பற்றின பேசிக் அவேர்னஸும் இன்றைக்கி நம்ம பார்ப்போங்க. ஸோ கணவன்கள், குடும்பம், மனைவி, இந்த மனைவியினுடைய குடும்பம் அனைவரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு டாப்பிக்காக இது இருக்கும் அப்படின்னு நான் மிக உறுதியாக நம்புகிறேங்க. ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒரு டாப்பிக்காக இருக்கும் நம்புகிறேன். நம்ம இப்போ எஸ்ஆர்எம் குளோபல் காட்டாங்குளத்தூர் மருத்துவமனையில் இருக்கோம். நம்ம கூட மருத்துவர் சுபஸ்ரீ மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட இதை பற்றி தெளிவாக கேட்டு தெரிஞ்சுப்போங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். நீங்கள் பாசிட்டிவிட்டி ஷோக்கு வந்ததுக்கு நாங்கள் வரவேற்கிறோம் உங்களை. ஃபர்ஸ்ட் மேம், இப்போது ஒரு ஐவிஎஃப் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பயங்கர ட்ரெண்ட் இருக்குது. எல்லா பக்கமும் ஹாஸ்பிட்டல் இருக்குது. தேநீர் இடைவேளையில் நானே ஒரு 6 டாக்டர் ஐவிஎஃப் டாக்டர்கிட்ட பேட்டி எடுத்துட்டேன். இந்த ஐவிஎஃப்ங்கிறது அவசியமாக ஒன்றா இன்றைக்கி மாறிடுச்சா? எஸ், பார்க்க போனீங்கன்னா ஐவிஎஃப் சென்டர்ஸ் நிறைய இருக்குது. பட் அதுக்கு காரணமும் என்னென்னா, இப்போ ப்ரெக்னென்சி எல்லாருக்குமே லேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, 3 monthsல குட் நியூஸ்ன்னு சொல்லுவாங்க, அண்ட் த ப்ரெக்னென்சி வாஸ் ஸ்மூத். இப்போ கொஞ்சம் ப்ரெக்னென்ட் ஆகுறதே கொஞ்சம் லேட் ஆகிருக்கிறதுனால எல்லாரும் என்ன நினைக்கிறாங்களா, கல்யாணம் ஆனோன்னு அதே 3 months இல்லை 2nd month அவங்க ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் ஃபேமிலி அண்ட் சோஷியல் ப்ரெஷர் என்ன சொல்கிறாங்க எல்லாரும்னா, ஏன் கன்சீவ் ஆகலை பொண்ணு, 3 மாதம் ஆச்சு, இல்லை அவங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் கல்யாணம் ஆகிருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க அவங்க கல்யாணம் பண்ணோன்னே 3 மாதத்துலேயே ப்ரெக்னென்ட் ஆனாங்க, ஏன் மருமக ப்ரெக்னென்ட் ஆகலை, இல்லை ஏன் ப்ரெக்னென்ட் ஆகலை. ஸோ ஒரு சோஷியல் ப்ரெஷர் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு யங்ஸ்டர்ஸ் மத்தியில். ப்ளஸ் அவங்களோட டைமிங், ஒர்க்கிங் டைமிங், ஒருத்தர் மார்னிங் டியூட்டி போவாங்க, ஒருத்தர் நைட் டியூட்டி போவாங்க, அவங்க மீட் பண்ணிக்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 2வது ஃபுட் ஹேபிட்ஸ், நல்ல ஒபேஸ் ஆகிட்டாங்க. அப்போ கொஞ்சம் ஒர்க் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால செடென்ட்ரி ஒர்க் ஸ்டைல், எப்படின்னா ஒரே இடத்துல உட்காந்து நான் கம்ப்யூட்டர்லேயே வேலை செய்வேன், ஸோ மூமெண்ட்ஸே இல்லை. ஸோ ப்ரெக்னென்சி ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகிருக்கலாம். இல்லை ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் டென்ஷன், டயாபெட்டிஸ், இதெல்லாம் எங்கேஜ்லேயுமே இப்போ நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் லேட் ஆக தான் செய்யுது ப்ரெக்னென்சி. இவங்க என்ன நினைக்கிறாங்களா, கல்யாணம் ஆகி 1 yearல ப்ரெக்னென்சி வரலனாலே அவங்க அந்த பொண்ணுக்கோ அந்த ஆணுக்கோ ஏதோ பிரச்சனை இருக்குன்னு ஐவிஎஃப் சென்டர்ஸு இல்லை ஒரு ப்ரெக்னென்சிக்காக செக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ யூஸ்வலாக என்ன டெஃபினிஷனே என்னன்னா, கல்யாணம் ஆகி 1 year வரைக்கும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகலை அப்படின்னா தான் நீங்கள் ஒரு சென்டரையே அணுகணுன்றது நார்மல்.
ஓகே, ஒரு பீயிங் கைனகாலஜிஸ்ட் வந்து நீங்கள் மகப்பேறு மருத்துவராக இருந்து இந்த விஷயத்த சொல்கிறது சரிங்க. இப்போ ஒரு வருஷத்தில் இப்போ ஐவிஎஃப் சென்டர் நாடுறதுங்கிறது கரெக்டாக? ஏன்னா ஒரு வருஷமே கொஞ்சம் கம்மியான அமௌண்ட் டியூரேஷன் மாதிரி தெரியுதே. ஐவிஎஃப் சென்டரை போகணும்னு நான் சொல்லலை. கல்யாணம் ஆகி 1 இயர் வரைக்கும் ப்ரெக்னென்சி ஆகலைன்னா ஒரு நார்மல் செக்அப் ஃபஸ்ட்டு. அந்த ஆணுக்கு விந்து நல்லா இருக்கா, அவருக்கு தைராய்டு இருக்கா, அவருக்கு சுகர் இருக்கான்னு பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒய்ஃபுக்கும் சில ஹார்மோன்ஸ் இருக்குது. ஏஎம்ஹெச்னு ஒரு ஹார்மோன் இருக்குது, அது நாங்கள் ஆன்டி முலேரியன் ஹார்மோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹார்மோன் டெஸ்ட்டில் என்ன தெரியும்னா எவ்வளோ கருமுட்டை இருக்குது அந்த பேஷண்ட்க்கு, அந்த ஆன்டி முலேரியன் ஹார்மோனில் நம்மளுக்கு தெரிய வரும். எவ்வளோ தூரத்துக்கு அவங்க தாயாகிற தன்மை இருக்குன்னு. ஸோ அந்த ஹார்மோன் ரொம்ப குறைவாக இருக்குது, இப்போ 0.1 0.01 இருக்குன்னா ஸோ அந்த ப்ரெக்னென்சி வந்து கொஞ்சம் லேட் ஆகலாம், இல்லை கன்சீவ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பேஷண்ட் ஐவிஎஃப்க்கு போனால் போதும். இந்த எல்லா ஹார்மோன்ஸுமே நார்மலாக இருக்குது. இப்போ தைராய்டு, ப்ரொலாக்டின், ஏஎம்ஹெச், எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், சீரம் ப்ரொலாக்டின், சீரம் இன்சுலின்னு 7 ஹார்மோன் நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். இது எல்லாமே நல்லா இருக்குது. டியூப் டெஸ்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டியூப் டெஸ்ட்டில் 2 டியூப்மே அடைப்பில்லாமல் இருக்கான்னு. இதெல்லாம் நார்மலாக இருந்தால் இன்னமும் அவங்க வெயிட் பண்ணி நார்மலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். எடுத்தோன்னே ஐவிஎஃப் பண்ணுவோம்னு நாங்கள் சொல்லவே இல்லை. எடுத்தோன்னே இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் பண்ணி நல்லா இருக்குன்னா நெக்ஸ்ட்டு டியூப் டெஸ்ட் பண்ணுவோம். அதுலேயும் நல்லா இருக்குன்னா நெக்ஸ்ட்டு ஐயுஐ அப்படின்னு எல்லாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மாத்திரை கொடுத்து நாங்கள் டெஸ்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஐயுஐன்னு ஒரு மூலம் சொல்லுவோம். ஸோ அது வந்து சர்விக்ஸில் நாங்கள் இந்த ஸ்பெர்மை எடுத்து உள்ள கர்ப்பப்பை வாயில் செலுத்தி ப்ரெக்னென்சி ஆகுதா, இது எல்லாமே ஒரு நார்மல் ப்ரெக்னென்சிக்காக ஒன்று. இதெல்லாம் தாண்டி இதில் கன்சீவ் ஆகலைனாலும் நாங்கள் ஐவிஎஃப்ஏ சொல்லுவோம். ஃபைன். இப்போ இந்த 2 விஷயத்துலையுமே நம்ம கன்சீவ் ஆகலைன்னா ஐவிஎஃப் போகிறோம்ல, அந்த ஐவிஎஃப் போகிறதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டேஜ், இவ்வளோ டைமே நம்மளுடைய ஃபேமிலி கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் என்ன சொல்லுவோம்னா ஐயுஐன்னு சொல்லுவோம்ல, ஃபஸ்ட்டு ஓவிலேஷன் இண்டக்ஷன் சொல்லுவோம். ஒரு மாத்திரையை கொடுத்து நாங்கள் 2 பேரையும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி ஓவிலேஷன் என்னைக்குன்னு பார்த்து அன்றைக்கி ஒன்றா இருக்க சொல்லிவிட்டு ஒரு 6 டைம்ஸ் அதை ட்ரை பண்ணலாம். பட் என்ன பண்ணுவாங்க பேஷண்ட்னா 2 வாட்டி ட்ரை பண்ணுவாங்க. 2 மாதம் கழிச்சே ஃபஸ்ட்டு பொண்ணு சைடோ இல்லை ஹஸ்பண்ட் சைடோ வந்துட்டு என்கிட்ட சொல்லுவாங்க, 2 மாதமாக ட்ரை பண்ணுறீங்களே, அப்போ கன்சீவே ஆகலைன்னு. அப்போ நம்மளுக்கும் ஒரு ப்ரெஷர் வந்துடுது. ஓகே, பேஷண்ட் 2 மாதமாக வருதுன்றதே டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்லுவோம், நெக்ஸ்ட்டு நீங்கள் ஐயுஐ ட்ரை பண்ணுங்கள். இந்த ஐயுஐயே 6 டைம்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த கைனகாலஜிஸ்ட் யாருமே 6 டைம்ஸ் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா பேஷண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எங்களுக்கு கொடுக்குறதில்ல. ஸோ அந்த ஐயுஐலையும் உங்கள் கன்சீவ் ஆகலைன்னா அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஐவிஎஃப்ஏ சொல்லுவோம். ஐயுஐனா இப்போ சர்விக்ஸில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஆணோட விந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா அதில் இருக்க நல்ல விந்தை மட்டும் எடுத்து கர்ப்பப்பை வாயில் செலுத்துவோம் பேஷண்ட்க்கு. ஸோ இது வந்து நார்மல் ப்ரெக்னென்சி மாதிரி தான் இருக்கும். இது சர்விக்ஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இல்லை ஆணோட விந்து தன்மை கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஸ்டெப்பே ஒரு 6 மந்த்ஸ் பண்ணக்கூடிய ஒன்று. பட் யாருமே 6 மந்த்ஸ் அதை ட்ரையே பண்ண மாட்டாங்க. ஒரு 2 மந்த்ஸ்லேயே அவங்க ஃபெட்டப் ஆகிடுறாங்க. பிகாஸ் ஆஃப் சோஷியல் ப்ரெஷர் தான். இந்த ஐவிஎஃப் சென்டருக்கு மெயினே சோஷியல் ப்ரெஷர் அண்ட் ஃபேமிலி ப்ரெஷர் அதிகமானது மட்டும்தான். ஓகே மேம், இப்போ நீங்கள் விந்தணுக்களில் வந்து கொஞ்சம் அவ்வளோ சக்தி வீரியம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதை இப்போ ஒரு ஆண் வந்து தன்னாலே ஏதாவது ஒரு செக்கப் மாதிரி பார்த்து தெரிஞ்சுக்க முடியுமா மேம்? ஏதாவது ஒரு அறிகுறி மூலமாகவோ இல்லை இப்போ இன்டர்கோர்ஸில் இருக்கும்போதோ இல்லை இன்டர்கோர்ஸில் இல்லாதப்போ தனியாக இருக்கும்போதோ எப்படியாவது நமக்கு இது கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குங்கிறத உணர முடியுமா? ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா? ஆணோட விந்து தன்மை அந்த மொட்டிலிட்டி அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. பிகாஸ் நாங்கள் மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும் போது தான் எங்களுக்கு தெரியும். பட் சீமன் செக்ரீஷன் சில பேருக்கு எனக்கு அந்த நீர் வடிகிறதே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நம்மளுக்கு தெரியும், ஆணுக்கே தெரியக்கூடிய ஒன்று தான். அண்ட் வைஃப் வில் ஆல்சோ டெல், எனக்கு அந்த இது இல்லை, ஸோ உங்களுக்கு சீமன் செக்ரீஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு, உற்பத்தியே கம்மியாக இருக்குன்றது தெரிய வரும். பட் அதோட மொட்டிலிட்டி எவ்வளோ சத்து இருக்குது அப்படின்றதெல்லாம் மைக்ரோஸ்கோப் தான். அதுக்கு தான் அந்த சீமன் அனாலிசிஸ்ன்னு ஒரு ஸ்டெப் இருக்குது. ஸோ அதை என்ன சொல்லுவோம்னா ஃபஸ்ட்டு ஒரு நாள் ஒன்றா இருந்துட்டு 3 நாள் ஒன்றா இல்லாமல் இருந்து கொடுக்க சொல்லுவோம் அந்த டெஸ்ட்டை. ஸோ அப்போ எங்களுக்கு தெரியும் அதோட வீரியம் எவ்வளோ இருக்குது, சத்து இருக்கா, எல்லாமே உயிரோட இருக்கா, உயிர் உள்ளதா இருக்கா, அதுக்கு ஹெட் நெக் டெயில் அப்படின்னு இருக்கும், அது எல்லாமே கரெக்டான ஃபார்மேஷனாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம். இல்லை டிஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு அதை வச்சு நாங்கள் சொல்லுவோம் பேஷண்ட்க்கு எப்படி இருக்குது. இந்த டெஸ்ட் இந்த ஐயுஐக்கு நீங்கள் பண்ணுற செமன் அனாலிசிஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியானதா? ஒரு நடுத்தர வர்க்கத்தினுடையவர்கள் மிடில் கிளாஸ்லாம் அஃபோர்ட் பண்ண முடியுமா? ஐயுஐக்கு சீமன் ப்ரிப்பரேஷன் ஒன்று பண்ணுவோம். ஸோ இது மேக்ஸிமம் ஐயுஐ அரௌண்ட் 6,000லேருந்து 10,000 வரைக்கும் பண்ணுறாங்க வித்தவுட் மெடிசன்ஸ் எல்லாம். ஸோ ஒரு 6,000ல் இட் இஸ் அஃபோர்டபுள் தான். ஐயுஐன்றது எல்லாருனாலையும் அஃபோர்டபுள் பண்ணுறது கூட தான். நிறைய பேஷண்ட்டும் வராங்க ஐயுஐக்கு. இந்த சீமன் அனாலிசிஸ் மட்டும் பண்ணுறதுக்கு அந்த டெஸ்ட் மட்டும் அப்படி சீமன் அனாலிசிஸ்க்கு உங்களுக்கு ஒரு 1,000லேருந்து 2,500 வரைக்கும் வாங்குறாங்க. ஓகே அந்த மாதிரி அதில் பண்ணிக்கலாம். ஃபைன் மேம். இப்போ இவ்வளோ நீங்கள் சொல்கிறீங்க ஐயுஐங்கிற ப்ராசஸை கம்ப்ளீட்டாக ஒரு 6 மாதம்
டைம் கொடுத்தா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், அதுக்குள்ளே அவசரப்பட்டு ஐவிஎஃப் போயிடுறாங்க அப்படின்னு. ஃபைன், இந்த ஐவிஎஃப்ங்கிறது இந்த இன்வெட்ரோ ஃபெர்டிலைசேஷனுங்கிற அந்த ப்ராசஸ். இப்போ மேம் இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு கேள்வி கேட்டுறேன், இந்த ப்ராசஸ் பற்றி நம்ம பின்னாடி பேசுவோம். நம்ம ஒருவேளை இயற்கையாக கருவுறாங்கன்னு வைங்களேன், ஏன்னா நீங்கள் அதுலேயும் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டுங்கிறனால நான் அதை பற்றி கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ தான் அந்த கேஸ் கூட முடிச்சுட்டு வந்தேன்னு சொன்னீங்க. நம்ம இயற்கையாக கரு விடுறாங்கன்னா அவங்களுக்கு அபாஷன்னு ஒன்று நடக்குது இல்லை மேம்? அப்போ ஒரு கருவுறதுங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி, அதை கேட்கும்போது நமக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. ஆனால் அது ஒரு மாதம் 1.5 மாதத்தில் ஒரு அபாஷன்னு போகும்போது அது ஒரு பயங்கர ட்ராமாவையும் ஒரு மென்டல் ப்ரெஷரையும் ஒரு ஃபேமிலி ப்ரெஷரையும் உருவாக்கும். இந்த அபாஷன் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரியான ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டால் நடக்காது. இந்த தப்பெல்லாம் நீங்கள் செஞ்சதுனால தான் உங்களுக்கு அபாஷன் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஏதாவது சொல்ல முடியுமா மேம்? இப்போல்லாம் எல்லா ப்ரெக்னென்சியுமே ஷுட் பி அ பிளான்டு ப்ரெக்னென்சின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இன்ஃபேக்ட் நாங்கள் ஒரு கவர்மெண்ட் ஓத்து மாதிரி கூட ஒன்று எடுத்தோம் ஒரு 2 months பேக். எவ்ரி ப்ரெக்னென்சி ஷுட் பி அ பிளான்டு ப்ரெக்னென்சி. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற அந்த அதே தான் செடென்ட்ரி ஒர்க்னால வி ஆர் டெல்லிங் ப்ரீ கன்செப்ஷனல் செக்கப்புக்கு தயவு செஞ்சு வாங்கன்னு. ப்ரீ கன்செப்ஷனல் செக்னா இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு, யூ ஆர் பிளானிங் ஃபார் அ ப்ரெக்னென்சி. ஏன்னா இப்போ எல்லா யங்ஸ்டர்ஸுமே கொஞ்சம் டைம் எடுத்து தான் ப்ரெக்னென்சி ஆகுறாங்க. ஸோ இப்போ நான் பிளான் பண்ணியிருக்கேன், எனக்கு நான் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்னா ஒரு 3 months முன்னாடியே ஒரு கைனகாலஜிஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு உங்கள் 2 பேருக்குமே பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பிளட் குரூப்லேருந்து ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு உன்னோட பிளட் குரூப் என்ன, உங்களது பாசிட்டிவா, ஹஸ்பண்டு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு சொல்லி. ஸோ வைஃப் நெகட்டிவாக இருந்தால் அகெயின் வைஃப் நெகட்டிவாக இருக்கும்போது ஆன்டிடின்னு ஒரு இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் ப்ரெக்னென்சியில். நான் நெகட்டிவாக இருக்கேன், ஹஸ்பண்ட் பாசிட்டிவாக இருக்கேன், அப்போ என்ன டாக்டர் பிரச்சனை வருது அதெல்லாம் முன்னாடியே நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா அதை நீங்கள் வருமுன் காப்பமாக பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பிளட் குரூப்புக்கு அப்புறம் அவங்க 2 பேருக்குமே சிராலஜி டெஸ்ட், வேறு ஏதாச்சும் ஹெப்படைட்டிஸோ ஹெச்ஐவியோ ஹெச்பிஎஸ்ஏஜியோ இருக்கான்னு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹீமோக்ளோபின், பேஷண்ட் கன்சீவ் ஆகும்போது அட்லீஸ்ட் ஹீமோக்ளோபின் 10க்கு மேலே இருந்தால் அது சத்தான ஒரு குழந்தையாக இருக்கும். தைராய்டு, அப்புறம் ப்ரொலாக்டின், இதெல்லாம் பார்த்துக்கும் போது அந்த பெண்ணுக்குரிய எல்லா பிளட் டெஸ்ட்டுமே பண்ணிவிட்டு நீங்கள் இல்லை ஏதாச்சும் தொந்தரவு இருந்துச்சுன்னா தைராய்டே இருந்தாலும் அது பெரிய பிரச்சனை கிடையாது, நீ அதை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ப்ரெக்னென்சி ஆகலாம். எவ்வளோ ப்ரெக்னென்சி மதர்ஸ் டயாபெட்டிஸோட ஹைப்பர்டென்ஷன் நார்மலாக டெலிவரி பண்ணிக்கிறாங்க. ஸோ நீங்கள் முன்கூட்டியே வந்துட்டால் எங்களுக்கும் தெரியும் இந்த பேஷண்ட் கொஞ்சம் ப்ரோன் ரிஸ்கில் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த ஹைப்பர் டென்ஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மெடிசன் கொடுத்து ப்ரெக்னென்சியில் எது சேஃபான மெடிசனோ அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதே மாதிரி டயாபெட்டிஸ், இப்போ நாங்கள் டயாபெட்டிக்குன்னு சொன்னோன்னா நிறைய பேஷண்ட் என்கிட்டயே இருக்காங்க, இன்சுலினே எடுத்துக்க மாட்டேன், நான் டேப்லெட் மட்டும்தான் பட் டயாபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் இன்சுலின் தான் சேஃப் டேப்லெட்ஸோட. அதை நம்ம எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ண, அவங்கள பொறுத்த வரைக்கும் இன்சுலின் போட்டாலே பேபிக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆகிடும், தே அவாய்ட் இன்சுலின். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம முன்னாடியே வந்துட்டாங்கன்னா செக்கப்புக்கு அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு டயாபெட்டிஸ் இருக்குன்னு. ஸோ டயாபெட்டிஸில் ப்ரெக்னென்சி ஆகிடுவாங்க. ஆனால் டயாபெட்டிஸில் ப்ரெக்னென்சி ஆனவங்க எவ்வளோ பேஷண்ட்ஸ்க்கு 12 weeksல அந்த என்டி ஸ்கேன் பண்ணும்போது ஃபஸ்ட் ட்ரைமிஸ்டர் ஸ்க்ரீனிங்னு ஒன்று பண்ணுவோம். மூல வளர்ச்சி குறைபாடோட குழந்தை பிறக்குதான் நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சிட முடியும் 12 வாரத்துலேயே. அது நிறைய பேருக்கு பாசிட்டிவ் வருது, ஏன்னா அவங்க டயாபெட்டிஸ் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்க சுகரை அவங்க ப்ரெக்னென்ட் ஆயிருந்தாங்கன்னா அதை தாராளமாக வருமுன் காப்பமாக பண்ணியிருக்கலாம். அந்த அவேர்னஸ் கொடுத்துமே பேஷண்ட்ஸ் வில் நாட் கம், ஏன்னா டாக்டர் இன்சுலின் போட்டுடுறாங்கன்னு. ஸோ டயாபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் இன்சுலின் போடுறது நல்லது. ஸோ நீங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி வந்தீங்கன்னா நாங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரெக்னென்சியை பிளான் பண்ண சொல்லுவோம். ஓகே மேம், இப்போ எத்தனை மாதம் வரைக்கும் எனக்கு அபாஷனுக்கான ஒரு டேஞ்சர் சைன் இருக்குது, எத்தனை மாதத்துக்கு மேலே போயிட்டா இனி குழந்தை தங்கிருங்க, பிரச்சனை இல்லைங்க, அபாஷன் இனிமேல் ஆகாது, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி எப்போ வேணாலும் ப்ரெக்னென்சியில் என்ன பிரச்சனை வேணாலும் வரலாம். 8 மாதத்தில் கூட பிபி இருந்துச்சுன்னு நினச்சிக்கோங்க, சடன் டெத் ஆஃப் த பேபி ஆயிருக்கு, நாங்கள் பார்த்துருக்கோம். ஏன்னா பேஷண்ட்டுக்கு ஃபிட்ஸ் வந்துடும் சம்டைம்ஸ் அன்கண்ட்ரோல்டாக இருக்கும் போது. அதே மாதிரி டயாபெட்டிஸ், ஏன் நாங்கள் டயாபெட்டிஸை எவ்வளோ மென்ஷன் பண்ணுறோன்னா, டயாபெட்டிக்காக இருக்கும் போது நம்ம இன்சுலின் ஹை லோ அப்படி பார்த்துட்டே இருப்போம். சுகர் சடனாக ஷூட்டப் ஆச்சோ இல்லை ரொம்ப சடனாக ரெடியூஸ் ஆகிடுச்சுனாலும் பேபியோட ஹார்ட் பீட்டுக்கு ஆபத்து வந்திருக்கு. ஸோ ஆனால் என்னன்னா அபார்ஷன்ன்ற வேர்ட் நாங்கள் பீரியட் ஆஃப் வயபிலிட்டின்னு சொல்லுவோம். இந்த டேட்டுக்கு அப்புறம் தான் அதை வந்து நாங்கள் பேபியாகவே கன்சிடர் பண்ணுவோம். ஸோ 24 weeksக்கு அப்புறம் அந்த பேபியை நாங்கள் வந்து 24 to 26 weeks வரைக்கும் we will never consider before 24 as a baby. நாங்கள் வந்து அந்த 24 weeksக்குள்ளே நடந்துச்சுன்னா அதை அபார்ஷன் தான் சொல்லுவோம். அதை ஃபஸ்ட் ட்ரைமிஸ்டர் செகண்ட் ட்ரைமிஸ்டர் அபார்ஷன்னு கூப்பிடுவோம். ஸோ ஃபஸ்ட் ட்ரைமிஸ்டர் என்னன்னா ஃபஸ்ட்டு 3 மாதத்தை ஃபஸ்ட் ட்ரைமிஸ்டர், செகண்ட் ட்ரைமிஸ்டர் நெக்ஸ்ட் 3 months, தேர்ட் ட்ரைமிஸ்டர் அதுக்கு 3 months. ஸோ 9 months நாங்கள் 3ஆக பிரிச்சிருக்கோம். ஸோ அந்த செகண்ட் ட்ரைமிஸ்டர் வரைக்கும் தான் அது அபார்ஷன்னு கூப்பிடுவோம். அதுக்கப்புறம் அது ஃபீட்டல் டெத்தாக தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம்.
சிசு இறந்துருச்சுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இன்ட்ரா யூட்ரைன் ஃபீட்டல் டெத்துன்னு தான். ஸோ அந்த பீரியட் வரைக்கும் தான், அந்த செகண்ட் ட்ரைமிஸ்டருக்கு முன்னாடி வரைக்கும் தான் அது வந்து அபார்ஷனாகவே கன்சிடர் பண்ணுவோம். யூஸ்வலாக செகண்ட் ட்ரைமிஸ்டர் அபார்ஷன் ரொம்ப ரேராக தான் நடக்கும். அது நடக்கிறதுக்கு மேஜரான ஒரு இஷ்யூ என்னென்னா, அந்த செகண்ட் ட்ரைமிஸ்டரில் அபார்ஷன் மெயினாக கர்ப்பப்பை வாய் தானாகவே ஓப்பன் ஆகிடும். அது சத்து இல்லாததுனால சர்விக்ஸ்ன்னு இருக்கும், அதுதான் கர்ப்பப்பை வாய், அது தானாகவே ஓப்பன் ஆகுறதுனால பேபி வெளியில் வந்துடும். ஸோ அதுக்கு ஒரே ஒரு ப்ரொசீஜர், செகண்ட் ட்ரைமிஸ்டர் அபார்ஷன் ஆச்சுனாலே நெக்ஸ்ட் டைம் பேஷண்ட்க்கு வந்து ஒரு கீழே ஒரு ஸ்டிச்சை போட்டு அதை க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ அதை டெலிவரி டைமில் மட்டும்தான் அதை ஓப்பன் பண்ணி விடுவோம். ஸோ அதை போட்டாலுமே நிறையா பேஷண்ட்க்கு ஓப்பன் ஆகிருக்கு. பட் முடிஞ்ச அளவு நாங்கள் இது வரைக்கும் காப்பாற்றிட்டு தான் வந்திருக்கோம். ஓகே மேம், என்னென்ன மிஸ்டேக்ஸ் மேம் அவங்க ஒரு ஃபிசிக்கலி ஏதாவது ஆக்டிவிட்டி செய்கிறது, இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் மூலமாக ஏதாவது அபார்ஷன் நடக்க சான்ஸ் இருக்கா? சில பேர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது இங்கேருந்து ஹிமாலயாஸ் போயிட்டு வராங்க, இங்கேருந்து UK போயிட்டு வராங்க, US போயிட்டு வராங்க. எல்லா ப்ரெக்னென்சியுமே டேஞ்சர் கிடையாது. பட் இந்த மாதிரி அவங்களுக்கு முன்னாடியே பிரச்சனை இருக்குது, ரொம்ப ஒபேஸாக இருக்காங்க, ஒரு IUI மூலமாக கன்சீவ் ஆகிருக்காங்க, ரொம்ப வீக்காக இருக்காங்க பேஷண்ட், இல்லை சப்கோரியானிக் ஹெமரேஜ்னு சொல்லுவோம், பாப்பா ஃபார்ம் ஆகும் போதே கூட கொஞ்சம் ப்ளீடிங்கோட ஃபார்ம் ஆகிருக்காங்க, அந்த மாதிரி பேஷண்ட்க்கு நாங்கள் முன்னாடியே சொல்லிடுவோம், பெட் ரெஸ்ட்டில் இருந்துக்கோங்க, வீட்டில் நார்மல் ஒர்க் பண்ணலாம், குக்கிங் பண்ணலாம், எல்லாமே ரொம்ப விகரஸாக எதுவும் செய்யாதீங்க. இப்போல்லாம் ப்ரெக்னென்ட் ஆனோடனே நான் எக்ஸசைஸ் கிளாஸ் எப்போ மேடம் போகிறது அப்படின்னு கேட்குறேன். ஸோ 28 வீக்ஸ் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு லைட்டாக வாக்கிங் மட்டும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக இந்த ப்ரெக்னென்சியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ சில பேருக்கு நான் ட்ராவல் பண்ணேன், இங்கேருந்து கோயம்புத்தூர் போனேன், இப்போ என்னோட பேஷண்ட் ஒருத்தர் இங்கேருந்து கோயம்புத்தூர் போனோன்னு ஸ்பாட்டிங் இருந்துச்சு. பட் அவங்க எல்லாருமே கேட்குறது, டாக்டர் நான் ட்ரெயினில் தானே போனேன், நீங்கள் இங்கேருந்து சில பேருக்கு ப்ளீடிங், ஸ்பாட்டிங்னா லைட்டாக ப்ளீடிங் வரும், ஆனால் பேபி நல்லா தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்பாட்டிங் வந்தோடனே உங்களுக்கு பயம் வந்துடும், அபார்ஷன் வந்துருச்சு அப்படின்னு. ஸோ ஸ்பாட்டிங் வந்தாலும் சரி, இல்லை ப்ளீடிங் வந்தாலும் இமீடியட்டாக நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி பேபி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணி எந்த பிளேஸில் இருக்கீங்களோ அதுவே ஒரு 28 வீக்ஸ் வரைக்கும் இருந்தால் உங்களுக்கு நல்லது. ஓகே மேம், இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த அபார்ஷனை பற்றி நம்ம பேசும்போது இதில் முக்கியமான இன்னும் ஒரு பாயிண்ட் என்ன எனக்கு தோணுதுன்னா, 5 வாரத்தில் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு செஞ்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அவங்களுக்கு என்ன மேம் ப்ராப்ளம் இருந்திருக்கும்? ஒரு 5 வாரத்துலன்னும் போது அப்போ தான் வளர்ந்து வருது, ஏதாவது தடிக்கு கீழே விழுந்து, நம்ம சினிமாலாம் காட்டுற மாதிரி கீழே விழுந்து ரத்தம் போய் அந்த மாதிரிலாம் இருந்தால் பரவாயில்ல, எல்லாருமே நம்ம தானே செய்வாங்க, எனக்கு கண்டிப்பாக குழந்தை வந்துரும்னு. ஆனால் ஒரு 5 மாதத்துல அபார்ட் ஆகுதுன்னா வாட் குட் பி தி ரீசன்? 5 வீக்ஸ்லலாம் அபார்ஷன் ஆகுது அப்படின்னு சொன்னால் மெயினான ரீசன் வந்து ஃபார்மேஷனே சரியாக இல்லாமல் இருந்திருக்கலாம். அந்த விந்தும் எக்கும் சேரும் போது அதோட ஃபார்மேஷன் நல்ல ஹெல்த்தியாக ஃபார்மேஷன் ஆகாமல் அதுக்கு தேவையான பிளட் சப்ளை இல்லாமல் ஃபார்மேஷன் ஆகிருக்கலாம். அப்போ என்ன ஆகும், ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட்டே ஆகாது. ஸோ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஒரு 5 வாரத்தில் கெஸ்டேஷனல் சாக்குன்னு ஒன்று ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் யோக் சாக்குன்னு ஒன்று ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் ஃபீட்டல் போலுன்னு ஒன்று ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் தான் ஹார்ட் பீட்டே வரும். ஸோ அது 5, 6, 7, 8ன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அதுவுமே ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த 5 வீக்ஸோட அது ஸ்டாப் ஆகிடும். அந்த பீட்டா ஹெச்சிஜின்ற ஒரு ஹார்மோன் உடம்புல கம்மியானாலும் அது அங்கேயே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அந்த பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோன் இப்போ நாங்கள் என்னென்னா எடுத்தோன்னே எல்லா பேஷண்ட்டுக்குமே நீ இன்ஜெக்ஷன் போட்டுக்கோன்னா, அவங்க என்னோட சிஸ்டர் கன்சீவ் ஆனாங்க, அவங்க இன்ஜெக்ஷனே போடல எனக்கு சொல்கிறீங்க, என்னோட சிஸ்டர் இந்த டேப்லெட்டே எடுத்துக்கல, ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட், வெறும் ஃபோலிக் ஆசிட் தான், நீங்கள் ஏன் டாக்டர்? அப்போ டாக்டர் வந்து தேவையில்லாமல் இந்த மாத்திரை எழுதி தராங்கன்னு அவங்களுக்கே டவுட். இட் இஸ் லைக், இப்போ நம்ம வேலைக்கு போகிறோம், இல்லை நான் கொஞ்சம் ப்ரோனாக இருக்கேன், இப்போ பேஷண்ட்டே வந்து சொல்லுவாங்க, டாக்டர் நான் வாக்கிங் இங்கேருந்து நான் ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் 20 கிலோமீட்டர்ஸ் டெய்லி பைக்கில் போயிட்டு வரேன். ஸோ அந்த பேஷண்ட்க்கு நாங்கள் ஒரு ப்ரொஜெஸ்ட்ரான் சப்போர்ட் முன்னாடியே ஜாக்கிரதையாக கொடுத்துருவோம். அதை தாண்டியுமே சில பேருக்கு இந்த மாதிரி அபார்ஷன் ஆயிருக்கு. அது மெயினாக இந்த பீட்டா ஹெச்சிஜி ஹார்மோன் குறையிறதுனாலையும் இல்லை ஃபார்மேஷன் அப்பயே அது சரியாக ஃபார்ம் ஆகிறதுனால தான் இந்த அபார்ஷன். அதுவே ஹார்ட் பீட் வந்துருச்சு, எனக்கு 7 வீக்ஸ் ஆகிடுச்சு, ஹார்ட் பீட் எல்லாமே ஃபார்ம் ஆச்சு, ஒரு 2-3 வீக்ஸ் கழிச்சு எனக்கு அபார்ட் ஆகிடுச்சு டாக்டர், எனக்கு ஹார்ட் பீட் நின்றுச்சு டக்குன்றதுக்கு நம்ம பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ணணும். மெயினாக அதே தான், தைராய்டு, சுகர், அப்புறம் பிபி இருந்துச்சான்னு பார்த்துட்டு, பிளட் குரூப் பார்த்துட்டு, நெக்ஸ்ட்டு ஆப்லான்னு சொல்லுவோம், ஒரு 3 முக்கியமான ஒரு பிளட் இருக்குது. ஸோ ஆப்லான்றது என்ன, ரெக்கரண்ட்டாக அபார்ஷன் ஆகிட்டே இருக்குது. நான் இந்த வாட்டி அபார்ட் ஆனேன், போன வாட்டியும் எனக்கு அபார்ஷன் ஆச்சு, அதுக்கு முந்தின வாட்டியும் எனக்கு ரிப்பீட்டடாக ஒரு 2 வாட்டிக்கு மேலே எனக்கு அபார்ஷன் ஆகிட்டே இருக்குன்னா நாங்கள் ஒரு ஆப்லா டெஸ்ட்டுன்னு பண்ணுவோம். அது ரத்த உறையிற தன்மை. ஸோ அந்த பிளட் சப்ளை போயிட்டே இருக்கணும். இப்போ பேபிக்கு சடனாக ஒரு இடத்துல அந்த ரத்த உறையிற தன்மை கம்மி ஆயிடுச்சுன்னா அந்த பேபிக்கு ஹார்ட் பீட் போயிடும். ஸோ இந்த ஆப்லா பாசிட்டிவாக இருந்தாலே நாங்கள் ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது கண்டிப்பாக டெலிவரி வரைக்குமே 34 வீக்ஸ் வரைக்குமே அந்த இன்ஜெக்ஷனை விட வேணாம்னு சொல்லுவோம். இல்லை இக்கோஸ்பிரின்னு ஒரு டேப்லெட் வரும், எல்லாருக்குமே தெரியும், ஆஸ்பிரின்றது அது பிளட் சப்ளைக்காக, அந்த டேப்லெட்டை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ எங்களுக்கு ஒரு அபார்ஷன் ஆகும் போது தான் இந்த பேஷண்ட்க்கு ஏன் ஆச்சுன்னு நாங்கள் டீட்டெயிலாக பார்க்கும் போது தான் எது அது ப்ரோனாக இருக்கோ அதை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஃபைன் மேம், இப்போது நிறைய பேருக்கு இந்த நார்மல் டெலிவரி போகணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்கும், ஆசை இருக்கும். அது இன்னைக்கு தேதிக்கு ஒரு பயங்கர
அது பிஸ்னஸ்னு சொல்லி நான் இது பண்ண விரும்பலை. பட் அதுக்கான ஒரு ஸ்பேஸும் நிறைய இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. நிறைய இடங்களில் வந்துட்டு ஒரு எக்ஸசைஸ் சென்டர்ஸ் மாதிரி பால்ஸ்லாம் வச்சு சொல்லிக் கொடுக்குறது, யோகா சொல்லிக் கொடுக்குறது, இந்த மாதிரியெல்லாம் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்காக ஒரு இதெல்லாம் செய்கிறாங்க நார்மல் டெலிவரி ஆகணும்னு. அப்போ நார்மல் டெலிவரி ஆகணும்னு தான் எல்லாருக்குமே ஆசை. ஆனால் நிறைய பேருக்கு சிசேரியனும் ஆகுது. அப்போ நார்மல் டெலிவரி எனக்கு ஆகணும்னு நான் ஆசைப்பட்டேன்னா நான் என்னென்னலாம் செஞ்சால் எனக்கு கண்டிப்பாக நார்மல் டெலிவரி உங்களுக்கு ஆயிரும் அப்படின்னு. இல்லைங்க, நீங்கள் இதெல்லாம் செஞ்சாலும் கூட கடைசி நேரத்தில் உங்களுக்கு சிசேரியன் இருந்தால் சிசேரியன் தான் ஆகும். நீங்கள் இதெல்லாம் என்ன செஞ்சாலும் அது எப்படியோ அந்த மாதிரியா, இல்லை நார்மல் டெலிவரி ஆகணும்னு நான் ஒர்க் பண்ணால் எனக்கு நடக்குமா? ஃப்ராங்காக சொல்லணும்னா, இப்போ நம்ம அம்மாங்கெல்லாம் ப்ரெக்னென்சி அப்போ யாருமே கிளாஸஸ்க்கெல்லாம் போகல இல்லையா, யாருமே எக்ஸசைஸ் கிளாஸ்ன்னு ஒன்று இல்லை, ஃபுட்டு ஹெல்த்தியாக தான் சாப்பிட்டாங்க, எல்லா வேலையுமே நம்ம அம்மா காலத்தில் சிசேரியனே இல்லைன்னு இல்லையே. ஸோ நம்ம பாட்டி காலத்தில் வேணால் சிசேரியன் இல்லாமல் இருந்துக்கலாம், நம்ம அம்மா காலத்துலேருந்தே சிசேரியன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ சிசேரியன் பண்ணுறது ஆக்சுவலி டாக்டர்ஸ்க்குமே கஷ்டம். ஐ ஆம் டூயிங் அ ப்ரொசீஜர். நார்மல் டெலிவரினா பேபி தானாக வருது, நான் அதை எடுத்து வைக்கிறது தான். சிசேரியன் இருந்து எங்களுக்குமே நான் ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் பண்ணி அது பேஷண்ட்க்கோ இல்லை பேபிக்கோ ஆபத்தாகும் போது பேஷண்ட்டோட ஃபுல் கொஸ்டினுமே எங்கள் சைட் டேர்ன் ஆகிடும். அதை தாண்டியும் நாங்கள் ஏன் சிசேரியன் பண்ணுறோன்னா, இட் இஸ் டு சேவ் த மதர் அண்ட் த சைல்ட். நீங்கள் மெட்டர்னல் மார்ட்டாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை மெட்டர்னல் டெத்ஸ் பார்த்தீங்கன்னா, பழைய காலத்தில் இருக்க மெட்டர்னல் டெத்ஸை வரை இப்போ மெட்டர்னல் டெத்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் பிரசவத்துக்கு போனாலும் இப்போ மறுஜன்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பிரசவத்துக்கு போகிறது ரொம்ப கூலாக தான் வராங்க. தே ஆர் வெரி வெல், ஃபோட்டோ ஷூட்டு, டெலிவரி அப்போ ஷூட்டு எல்லாமே பண்ணுறாங்க. அப்போனா அந்த பயம் கொஞ்சம் போயிடுச்சு. நார்மல் ஆகுதா சிசேரியன் ஆகுதா அந்த பயத்தை தவிர என் பேஷண்ட், என் வைஃப் நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடுவா, என் பொண்ணு நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடுவா, அந்த தைரியம் எப்படி வந்துச்சுன்னா மெயினாக இந்த சிசேரியன் செக்ஷன் தான். சிசேரியன் செக்ஷனை சப்போர்ட் பண்ணுறதில்ல, அது நிறைய பேஷண்ட்ஸோட லைஃப்பை சேவ் பண்ணியிருக்கு. நேற்றே ஒரு பேஷண்ட்டு பிபி வந்து 160 120 வந்திருக்கு. பேஷண்ட்க்கு எப்போ வேணாலும் ஃபிட்ஸ் அடிக்கலாம், கண்ணு மங்கல், வயிறெரிச்சல் எல்லா ட்ரபிள் மேலேயும் இருக்குது. ஸோ நான் மேக்ஸ் செல்ஃப்ன்றது ஃபிட்ஸ் வராமல் இருந்து அந்த பேஷண்ட்டையும் இந்த பாப்பாவையும் காப்பாற்றி கொடுத்தாச்சு. பாப்பாவோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1.6 கிலோ தான். ஐயூஜிஆர்னு சொல்லுவோம். அந்த வளர்ச்சியே பேஷண்ட்டுக்கு நேற்று தான் டெலிவரி ஆனால் வயிற்றுக்குள்ளேயே அதோட வளர்ச்சி கம்மியாக இருக்குது. ஸோ அப்போதைக்கு நான் உங்களுக்கு நார்மல் ட்ரை பண்ணியிருந்தேன்னா ஒரு 1.5 kg பேஷண்ட் டெலிவரி அப்போ ஃபிட்ஸ் அடிச்சிச்சுன்னா எப்படி நான் பேபியை சேவ் பண்ணுறது தெரியுதுங்களா? இப்போ எனக்குமே என்ன ப்ரெஷர்னா, பேரண்ட்ஸ் எல்லாருமே வெளியில வெயிட் பண்ணிருப்பாங்க, அந்த டாக்டர் வந்து நல்லபடியா கொடுத்துருவாங்க என் பாப்பாவையும் என் வைஃபையும். நான் இப்போ போய் அவங்க கிட்ட சொன்னேன், நான் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணேன், ஃபிட்ஸ் அடிச்சிருக்கு பேஷண்ட், அதனால பாப்பா கொஞ்சம் சீரியஸா இருக்குன்னா எவ்வளவு மென்டல் ப்ரெஷர் அந்த ஃபேமிலி தாங்கும். 10 மாசம் சுமந்துட்டு அதை நான் பத்திரமா கொடுக்கலன்னா ஐ எம் ஆல்சோ இன்டு ப்ரெஷர். டாக்டர் வந்து சும்மா டெலிவரி பண்றாங்க அதுக்கப்புறம் போயிடுறாங்கன்றது கிடையாது. ஒரு டெலிவரி ஆகும்போது எங்களுக்குமே அந்த டென்ஷன் இருக்கும், நல்லபடியா அந்த பேஷண்ட் டெலிவரி ஆகணும்னு. இது சும்மா வந்துட்டு எல்லாரும் சொல்ற மாதிரி டெலிவரி ஆயிடுச்சு டாக்டர் போயிட்டாங்க, பேபி சிக்கா இருக்கு அந்த டாக்டர். ஒரு பேபி என்ஐசிக்கு போச்சுன்னா பேரண்ட்ஸை விட நாங்க ஒரு 100 வாட்டி ஃபோன் பண்ணி கேட்போம், பேஷண்ட் எப்படி இருக்கு, பேஷண்ட் பாப்பா எப்படி இருக்கு, பேஷண்ட்க்கு ப்ளீடிங் இருக்கா அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சிசேரியன் பண்ணும்போது அப்படி ப்ளீடிங் நிறைய ஆச்சுன்னா என்னால் பேஷண்ட்டை உடனே சேவ் பண்ணுறதுக்கும் எனக்கு பிளட் வேணும். அதுக்கப்புறம் உடனே இப்போ நிறைய பேஷண்ட்க்கு நாங்கள் ப்ளீடிங் ஆயிருக்குன்னா சேர்த்து கர்ப்பப்பையும் எடுத்திருக்கோம், அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்திருக்கோம். அப்போதைக்கு பேஷண்ட்டை சேவ் பண்ண என்ன வேணுமோ அதுதான். இப்போ எல்லா எக்ஸசைஸும் பண்ணிடுறாங்க, பெல்விஸ் எல்லாம் நல்லா இருக்கு, பேஷண்ட் நல்லா, ஏன்னா குட்டையாக இருந்துச்சுன்னா நார்மல் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்கு, ஹைட்டாக இருக்காங்க, பெல்விஸ் நல்லா இருக்கு, பேஷண்ட் நல்லா எக்ஸசைஸ் பண்ணி எல்லாமே. உங்கள் பாப்பா மோஷன் போயிடுச்சு வயிற்றுல, இப்போ என்னால் நார்மல் டெலிவரி பண்ண முடியாது. ஏன்னா பேஷண்ட் சொல்லுவாங்க, எனக்கு நார்மல் டெலிவரி பண்ணுங்கள், பாப்பா மோஷன் தானே டாக்டர் போயிருக்கு, பட் ஐ வாண்ட் அ நார்மல் டெலிவரி. மேபி இன்னொரு 2 hours வெயிட் பண்ணால் அது நார்மல் டெலிவரி ஆகும். பை சான்ஸ் பேபி அந்த மோஷனை சாப்பிட்டுருச்சுன்னா, பேபி வந்து ப்ரீதிங் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா, ஃபுல் லங்ஸ் எல்லாம் அந்த மோஷன் போயிடுச்சுன்னா என்னால் பேபியை சேவ் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் உங்கள் வார்த்தை என்ன இருக்கும், டாக்டர் எனக்கு அந்த தன்மை இல்லை, ஐ ஆம் நாட் அவேர் ஆஃப் இட், பட் உங்களுக்கு தெரியும் இல்லை என் பேபி இவ்வளோ சிக் ஆகும்னு, அப்போ நீங்கள் சிசேரியன் பண்ணி கொடுத்துட்டாங்க, அப்போ நானுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கு. ஸோ எல்லாம் இப்போ மோஷன் போகிறதெல்லாம் ப்ரூவ் பண்ணலாம். இந்த பனிக்கூடத்தை எடுத்து இங்கே பாருங்க, மோஷன் போயிருக்கு, பச்சையாக இருக்குது. பனிக்கூடம் எப்பவுமே ஒயிட்டாக தான் இருக்கும், ஸ்ட்ரா கலர்ட். அதுவே அது பச்சையாக இருக்குது அந்த பனிக்கூடம்னா மோஷன் போயிருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம ப்ரூவ் பண்ணலாம், இங்கே பாருங்க மோஷன் போயிருக்குன்னு. பேஷண்ட்டோட ரிலேட்டிவ்ஸ்க்கு நாங்கள் போய் ப்ரூவ் பண்ணலாம். பேஷண்ட் எங்கள் கூட தான் இருப்பாங்க, பார்ப்பா உன் பாப்பா மோஷன் போயிருக்குடா, இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாதுன்னா தாராளமாக பேஷண்ட் வில் நோ. ஸோ இப்போதைக்கு எங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஏன்னா பேஷண்ட்கே நல்ல அவேர்னஸ் வந்துருச்சு. அண்ட் முன்னாடியே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் எந்தெந்த ஸ்டெப்லலாம் உங்களுக்கு சிசேரியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. நெக்ஸ்ட் சிடிஜின்னு ஒரு மிஷின் இருக்குது, அது பேஷண்ட்டோட வயிற்றில் தான் அட்டாச் பண்ணுவோம், கூட ஹார்ட் பீட் ரெக்கார்ட் ஆகிட்டே தான் இருக்கும்.
பேஷண்ட் கிட்டே நாங்கள் சொல்லுவோம் இதுதான் நார்மல் ஹார்ட் பீட் 120 to 160. அது பர்சிஸ்டண்ட்டாக மோர் தென் 160 170 இருக்குது, ஹார்ட் பீட் அதிகமாக 190 இருக்குன்னா பேபிக்கு அங்கே ஏதோ டிஃபிகல்ட்டி இருக்குது. அப்பயும் நாங்கள் ஆக்சிஜன் கொடுத்து ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா பேஷண்ட் கிட்ட சொல்லுவோம் த நார்மல் ரேஞ்சை தாண்டி இருக்கும் போது நாங்கள் ட்ரை பண்ண முடியாது. அதே மாதிரி ஹார்ட் பீட் கம்மியாகுது, இப்போ 110 120 இருக்குன்னு வச்சுக்கோங்க, சடனாக 90 80 70 அப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஹார்ட் பீட் கம்மி ஆகுது. அப்போ நான் சேவ் பண்ணி தான் ஆகணும் உன் பாப்பாவை, நீ 10 months இதுக்கோசம் தான் போராடி இருக்கு, அப்போ நாங்கள் சிசேரியன் சொல்லுவோம். ஆனால் இது எல்லாமே பேஷண்ட்டுக்கு தெரியும். மேபி பேஷண்ட்டோட அட்டெண்டர்ஸ் வெளியில் இருக்காங்க, எங்களுக்கு டைம் இருக்காது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண ப்ரூவ் பண்ண முடியாது. பட் பேஷண்ட் எங்கள் கூடயே தான் இருப்பாங்க, பேஷண்ட்டுக்கு நல்லாவே தெரியும் எதுக்காக நம்ம சிசேரியன் பண்ணுறோன்னு. நெக்ஸ்ட்டு நார்மல் டெலிவரி டேட்டு இன்றைக்கி தான் எனக்கு 40 வாரம் ஆச்சு. 40 வாரம் வரைக்கும் எனக்கு வலியே வரலன்னா யாருமே எடுத்தோன்னே சிசேரியன் பண்ணுறதில்ல. எக்ஸப்ட் அந்த பேபியோட வெயிட்டு அதிகமாக இப்போ 4 கிலோ இருக்குன்னா எங்களுக்கு நல்லா தெரியும் அந்த எலும்புக்கு அந்த 4 கிலோ பாப்பாவோட மண்டை கீழே இறங்க, அப்போ நாங்கள் சஜஸ்ட் பண்ணிக்கோம். அதர்வைஸ் ப்ரோஸ்டாக்லாண்டின்னு ஒரு ஜெல் இருக்குது, அந்த ஜெல்லை நாங்கள் வச்சுட்டு ட்ரை பண்ணுவோம். பேஷண்ட்டுக்கு 3 ஜெல் வரைக்கும் நாங்கள் வைக்கலாம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த 2 ஜெல்லியே நார்மல் ஆகுமா, கர்ப்பப்பை வாய் திறந்துருச்சான். அது வரலன்னா நெக்ஸ்ட் ஒரு சின்டோன்னு ஒரு மருந்து ஆக்சிடோசின், அதையும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இது ஃபெயில்டு இண்டக்ஷன் சொல்லுவோம். ஏன்னா எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம், ஆனால் கர்ப்பப்பை வாய் திறக்கல, தேவையான அளவு பாப்பா தலை கீழே இறங்கு, அப்போ தான் நாங்கள் சிசேரியனே சொல்லுவோம். இது எல்லாமே பேஷண்ட்டுக்கு தெரியும். நாங்கள் ஜெல் வைக்கிறது தெரியும், 6 மணி நேரம் அது கழிச்சு அப்சர்வேஷன் பண்ணுறது தெரியும், அதுக்கப்புறம் சின்டோ போயிட்டு இருக்கும்போது ஹார்ட் பீட் நல்லா இருக்குன்றது தெரியும். இல்லை இதெல்லாம் தாண்டி வரலன்னா கர்ப்பப்பை வாய் திறக்கல, அப்போ ஃபெயில்டு இண்டக்ஷன் சிசேரியன் பண்ணுவோம். ஓகே மேம். இப்போ கடைசியாக எனக்கு என்னென்னா, எனக்கு 10 மாதம் நான் சுமந்திருக்கேன், வைக்க போகிறேன், என்னுடைய குழந்தைய வெளியே எடுக்க போகிறேன். அப்போ அந்த ஜேர்னி எனக்கு 10 மாதத்துக்கு ஒரு ஜேர்னி இருக்குல்ல, அந்த நேரத்தில் இந்த ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர்லாம் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் ஹேபிட் அண்ட் ஃபுட் ஹேபிட் கடைசி வரைக்கும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுடைய கணவரோடு இந்த மாதிரியான உறவுகளில் நீங்கள் இருங்க. அப்படின்னா அந்த 10 மாதத்துக்கான டியூரேஷனை எப்படி இருந்தால் ஒரு பெண் கொஞ்சம் சிறப்பாக அவங்களுக்கு டெலிவரி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, அதை எப்படி நீங்கள் டிஃபைன் பண்ணுவீங்க? அகெயின் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர், செகண்ட் ட்ரைமஸ்டர், தேர்ட் ட்ரைமஸ்டர். இந்த ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்போ தான் பேபி ஃபார்ம் ஆகுது, 3 மாதம் ஃபஸ்ட். ஸோ நீங்கள் ஃபோலிக் ஆசிட்ன்ற டேப்லெட் இருக்கும், ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக டெய்லியுமே எடுக்கணும். இப்போ எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்குது, எனக்கு அந்த மாத்திரை போட்டாலே பிடிக்கல டாக்டர் போது நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் ஃபோலிக் ஆசிட் இஸ் அ மஸ்ட். இன்னமும் என்ன சொல்கிறேன்னா, நான் பிஃபோராக 3 monthsலேருந்தே ஃபோலிக் ஆசிட் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன். அந்த ஃபோலிக் ஆசிட் எடுக்கிறதுனால பேபிக்கு மூளை வளர்ச்சி பிரச்சனையெல்லாம் வராது, பேபியோட க்ரோத் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, நான் ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணுறேன் டாக்டர், நான் ரொம்ப ட்ராவலிங் பண்ணேன், ஒரு ப்ரொஜெஸ்ட்ரான் சப்போர்ட்னால உங்களுக்கு எதுவும் ஆக போகிறது இல்லை. ஒரு ப்ரொஜெஸ்ட்ரான் சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் அ சப்போர்ட் டு யுவர் பேபி. ஸோ நீங்கள் அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் பேபியை சேஃபாக வச்சுக்கிறது, அந்த செக்ரீட் பண்ணும் ஹார்மோன். அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் உங்களை சேஃபாக வச்சுக்கும். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் கம்மியாகும் போது உனக்கு டெலிவரி பீரியடே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஹார்மோனை ஏற்றி வச்சுக்கிறதுக்காக நீ இந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நல்லா தண்ணி குடிக்கணும். ஸோ இந்த மாதிரி சம்மர்ஸில் மெயினாக நீங்கள் டீஹைட்ரேட் ஆகாமல் நல்லா பார்த்துக்கிட்டா பேபி நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபுட் மோஸ்ட்டாக ஜூஸாக குடிக்காமல், ஏன்னா ஜூஸ் போட்டிங்கன்னா நீங்கள் சுகர் போட்டுக்கிறீங்க, அந்த ஜூஸாக குடிக்கும் போது இன்னும் உங்களுக்கு சுகர் தேவைப்படுது, நிறைய சுகர் ஏற்றிக்காமல் பழமாக சாப்பிடும் போது அதோட நியூட்ரியன்ஸ் மினரல்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். கீரை, நம்ம இந்த முருங்கைக்கீரையை ரொம்ப நாளாக மறந்துட்டோம். ஆக்சுவலி முருங்கைக்கீரையோட இருக்க அயன் சத்து ரொம்ப நல்ல சத்து. ஸோ அனிமியா இருக்க பேஷண்ட்ஸ் அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த பேஷண்ட்க்கு கான்ஸ்டிபேஷன்ஸ் இருக்கும், ரொம்ப முக்கி போகிற மாதிரி இருக்குது டாக்டர் எனக்கு மோஷன் இந்த ப்ரெக்னென்சி ஆரம்பிச்சு, அவங்க நல்லா இந்த ரெட் பனானா, நல்ல ஒரு சாஃப்டான ஸ்டூல்ஸ், இந்த சாஃப்டாக ஸ்டூல்ஸ் போகிறதுக்காக நல்ல ஈஸியாக உங்களுக்கு கீரை அந்த மாதிரி நீங்கள் அதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ட்ராவலிங், எல்லா ப்ரெக்னென்சியுமே ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து போக வேண்டாம் எங்கேயும். இப்போ நான் ரொம்ப வெயிட் தூக்கிட்டு நான் போகணும், இல்லை நான் இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணும் டாக்டர், டெய்லியுமே நான் ஒரு 50 kilometers அளவு ட்ராவல் பண்ணுறேன்னா நீங்கள் வீட்லேயே இந்த ட்ராவல் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை சில பேருக்கு இப்போ பாருங்கள், புவர் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சொல்ல முடியாது நீங்கள் வீட்லேயே இருங்கன்னு, அவங்களுக்கு அதுதான் பிரெட் அண்ட் பட்டராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நம்ம ப்ரொஜெஸ்ட்ரான் சப்போர்ட் எடுத்துகிட்டு நீங்கள் மெல்லமாக பத்திரமா போயிட்டு வாங்க. யூ கேன் யூஸ் அ ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட். நான் பஸ்ஸில் மேலே ஏறாமல், நான் ஒரு பைக் யூஸ் பண்ணாமல் நான் சாஃப்டாக போயிட்டு வரேன்னா அந்த மாதிரி போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். ஸோ வாமிட்டிங் சென்சேஷனுக்கு நாங்கள் மெடிசன் கொடுப்போம், பட் பேஷண்ட் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா ப்ரெக்னென்சி அப்போ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் படித்து தான் கொடுக்குறோம், நீங்கள் உங்களை வருத்துக்கிட்டு எதுவுமே பண்ண தேவையில்லை. தெர் இஸ் லாட் ஆஃப் டேப்லெட்ஸ் விச் இஸ் வெரி சேஃப் இன் ப்ரெக்னென்சி. அதே நாங்கள் குரூப்பாக பிரிச்சிருக்கோம், ABCDன்னெல்லாம். ஸோ அந்த மாதிரி கேட்டகரியில் சேஃபாக இருக்கிறது தான் நாங்கள் ப்ரெக்னென்சியில் கொடுப்போம். நீங்கள் அந்த எமிசெட் டேப்லெட்டோ இல்லை ஏதாச்சும் போட்டுட்டு உங்கள் இதை வாமிட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வாமிட்டிங் இருக்கிறதுனால நம்ம பூரா சாப்பிடவே இல்லை டாக்டர், 6-7 வாட்டி வாமிட் பண்ணேன், நான் சாப்பிட்றதே விட்டுட்டேன்னு சில பேர்
பேர் வருவாங்க அப்படியே டீஹைட்ரேட் ஆகி வருவாங்க. அப்படி கிடையாது. வாமிட்டிங் இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லைட் நீங்கள் 3 வேளை சாப்பிடாம அதை 6 வேளையாக பிரிச்சுக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். அண்ட் உங்கள் டேப்லெட்ஸை கரெக்டாக, இப்போ டயபெட்டிக் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இருக்குதுன்னு உங்கள் டாக்டர் சொன்னாங்களா, அது அவங்க சேஃப்டிக்கு உங்கள் சேஃப்டிக்கு 2 பேருக்குமே தான். ஸோ நீங்கள் அதை கரெக்டாக எடுத்துக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட்டு செகண்ட் ட்ரைமிஸ்டரில் அகெயின் நான் உங்களுக்கு சொன்னேன், ஃபஸ்ட் ட்ரைமிஸ்டரில் சில வாட்டி அந்த கர்ப்பப்பை தானாக திறந்து வெளியில் வந்துடும் பேபின்னு. ஸோ 12 வீக்ஸில் நாங்கள் ஒரு ஸ்கேன் எடுப்போம். அப்போ சர்வைக்கல் லென்த்துன்னு ஒன்று பார்ப்போம். அந்த லென்த்து வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா 2.5க்கு மேலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஸ்டிச் எதுவும் போட தேவையில்லை, நீங்கள் சேஃபாக இருக்கலாம். அது ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா டாக்டர் வில் எக்ஸ்பிளைன் யூ ஒரு ஸ்டிச்சு போட்டுக்கிறது நல்லதுன்னு. அப்போ நீங்கள் வேணான்னு சொல்லாமல் அது போட்டுக்கலாம். ஏன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு நான் இப்போ தெரியும் இல்லையா, நானே சொல்லிட்டேன் சர்வைக்கல் லென்த் வந்து 2.5 விட இருந்தால் நாங்கள் போட சொல்லுவோன்னு. இப்போ ரெக்கரண்ட்டாக எனக்கு 3-4 வாட்டி 12 வாரம் ஆனோடனே அபார்ஷன் ஆகிட்டு இருக்குன்னா அந்த பேஷண்ட்க்கு லென்த்து நார்மலாக இருந்தாலுமே நாங்கள் போட சொல்லுவோம். ஏன்னா அது ஒரு சேஃப்டி ப்ரிகாஷனாக. இதெல்லாம் தாண்டி நம்ம செகண்ட் ட்ரைமிஸ்டருக்கு வந்துட்டோம். செகண்ட் ட்ரைமிஸ்டர் நம்ம பிபி சுகர் ரெகுலராக செக் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அது கூட அகெயின் பிளட் கம்மியாக இருக்குன்னா இந்த அயன் சத்தெல்லாம் எடுத்துக்கலாம். நீங்கள் செகண்ட் ட்ரைமிஸ்டர்லேருந்து ஸ்லோவாக எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு தோப்பு கரண்டும் போட்டுக்கலாம் ஒரு 3 வாட்டி. அதுக்கப்புறம் நான் வெளியில் ஏதாச்சும் எக்ஸசைஸுக்கு போகிறேன்னா எக்ஸசைஸ் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். ஏன்னா ஃபுல்லாக உங்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களை ரிலாக்ஸ் படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் கம்ஸ் த தேர்ட் ட்ரைமிஸ்டர். இங்கே நீங்கள் ஒரு 28 வீக்ஸ் 32 வீக்ஸ் ஆயிடுச்சுன்னா, அந்த 32 வீக்ஸ் ஆயிடுச்சுனாலே நீங்கள் நல்லாவே எக்ஸசைஸ் பண்ணலாம். ஏன் அந்த 32 வீக்ஸ் வரைக்கும் நல்லா எக்ஸசைஸ் பை சான்ஸ் உங்கள் பேபி ப்ரீ டேர்மாக பிறந்துருச்சுனாலும் பேபி சேஃபாக தான் இருக்கும். உங்கள் பேபியோட வெயிட்டு ஐயூஜிஆரெல்லாம் இல்லைன்னா அதுக்கப்புறம் பேபி ப்ரீ டேர்மாக டெலிவரி ஆனாலுமே கொஞ்சம் நீங்கள் பேபியை ரொம்ப சேஃபாகவே காப்பாற்றிடலாம். அதனால் வீட்டில் தேர்ட் ட்ரைமிஸ்டரில் நீங்கள் எல்லா எக்ஸசைஸும் பண்ணிக்கலாம். ஃபைன் மேம். இப்போ இந்த ஓவுலேஷன் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, எனக்கு பீரியட்ஸ் ஆகுது பெண்களுக்கு, பீரியட்ஸ் ஆகி இத்தனாவது நாள்லேருந்து இத்தனாவது நாள் வரைக்கும் கணவனும் மனைவியும் ஒன்றா இருந்தால் உங்களுக்கு சான்சஸ் ஆஃப் கெட்டிங் ப்ரெக்னன்சி இஸ் ஹைன்னு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஓவிலேஷன் டேன்றது போது தான் அந்த எக் ரிலீஸ் ஆகிற ஒரு நாள். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ஓவிலேஷன் டே ஒரு நார்மல் பீரியட் சைக்கிள்னு நினச்சிக்கோங்க. ஒரு 28 டேஸ் சைக்கிள் 24 டேஸ் சைக்கிள்னா 14th டே, யூஸ்வலி நாங்கள் 14th டே ஆஃப் 14 டே ஆஃப் பீரியட்ஸ் ஒரு ஓவிலேஷன் டேன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஓவிலேஷன் டே அப்போல்லாம் நீங்கள் ஒன்றா இருந்தீங்கன்னா, ஸோ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, சில பேருக்கு 28 டேஸ் இருக்கும், சில பேருக்கு 25 டேஸ் இருக்கும், சில பேருக்கு 27 டேஸ் இருக்கும். ஸோ யூஸ்வலி பீரியட்ஸ் ஆன 9th டேலேருந்து 20th டே ஒரு நார்மல் 28 டே சைக்கிளில் 9th டேலேருந்து 20th டே ஆஃப் சைக்கிள் ஒன்றா இருந்தாங்கன்னா அது ப்ரெக்னென்சிக்கு பாசிபிலிட்டி இருக்கும். நீங்கள் அந்த 10 டேஸுமே நான் ஒன்றா இருக்குன்னா தட் இஸ் யுவர் விஷ். அட்லீஸ்ட் மோர் தென் 5 டைம்ஸ் இருந்தீங்கன்னா ப்ரெக்னென்சிக்கு ப்ரோன் சான்சஸ் இருக்குது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். நம்ம கொஞ்சம் ப்ரெக்னென்சி பற்றி தெளிவாகவே பேசிட்டோம்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக ஃபார் அ மினிட் நீங்கள் நம்மளுடைய நேயர்கள்கிட்ட நேரடியாக ஏதாவது பேச விரும்புனீங்கன்னா நீங்கள் பேசலாமா? ஹலோ, நான் டாக்டர் சுபஸ்ரீ, SRM மருத்துவமனையில் தான் பணிபுரிகிறேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எப்போ வேணாலும் எங்களை அணுகுனா. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ஆமாங்க, இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக ப்ரெக்னென்சி பற்றி நம்ம பார்த்தோங்க. அதாவது இது வரைக்கும் நான் பேசின மருத்துவர்கள்லேயே சரவெட்டி பதில் மாதிரி கொடுத்தது இந்த மருத்துவர் தாங்க. நான் ஒரு 150 டாக்டர்ஸ் கிட்ட பேசியிருப்போமாப்பா, 150 டாக்டர்ஸ் கிட்ட இது வரைக்கும் நான் பேட்டி எடுத்திருக்கேன் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில். இந்த அளவுக்கு பட்ட என்ன கேட்டாலும் டக்குன்னு பதில் சொன்ன மருத்துவரே கிடையாதுங்க. முதன்முறையாக நான் இந்த மருத்துவர் தான் நான் பார்க்குறேன். நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் மிக உறுதியாக நம்புகிறேங்க. இந்த அபார்ஷன் எப்படி நம்ம ப்ரிவெண்ட் பண்ணலாங்கிறதுலேருந்து, இந்த கடைசி ஓவுலேஷன் சைக்கிள் பற்றி பேசினதுலேருந்து, ஃபேமிலி ப்ரெஷர், சோஷியல் ப்ரெஷர் எப்படி இருக்குது, என் நாத்தனார் கர்ப்பமாயிட்டாங்க, எனக்கு அப்புறம் கல்யாணம் ஆனவங்க ஆனால் நான் ஆகலை அப்படின்னா என் மாமியார் என்னை கேட்பாங்கங்கிறதுக்காகவே நான் ஐவிஎஃப்க்கு உடனே வர வேணாம். எல்லா ஐவிஎஃப் மருத்துவர்களுமே இப்போ மேம்மே ஐவிஎஃப் லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஐவிஎஃப் பண்ணுற மருத்துவர்கள் எல்லாம் எங்கள் மருத்துவமனைக்கு வாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஐவிஎஃப்க்கு நீங்கள் வர வேணாங்க, ஒரு 2 வருஷம் வரைக்கும் நீங்கள் வர வேணாம். அதுக்கு முன்னாடியே நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது. அந்த ப்ராசஸ்லாம் நம்புங்க, அந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணுங்க, உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோ நீங்கள் இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணமே அந்த சோஷியல் ப்ரெஷர் தாங்க. ஸோ ஒரு கல்யாணமாகி ஒரு தம்பதி இருக்காங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் ஆன நாள்லேருந்தே என்ன விசேஷம் இருக்கா, நல்லது இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, நொயின்னு போட்டு உசுரை போட்டு வாங்காதீங்க. அவங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக விட்டிங்கனாலே கண்டிப்பாக அவங்களுக்கு இயற்கையாகவே கர்ப்பம் தரிக்கும் அப்படிங்கிறத பற்றி சொன்னாங்க. அப்புறமா கடைசியாக நம்ம கேட்கும்போது ரொம்ப ஒரு முக்கியமான கேள்வி, எனக்கு இருந்த ஒரு பெரிய சந்தேகம், அது நார்மல் டெலிவரிக்கும் சிசேரியனுக்கும் என்ன டிஃப்ரென்சஸ்லாம் நடக்குதுன்னு, அதில் என்னென்னலாம் நடக்குதுன்னு இருந்த காம்ப்ளிகேஷன் பற்றியும் சொன்னாங்க. இது எல்லாமே கேட்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நிறைய பேருக்கு இந்த தகவல்கள்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் மிக உறுதியாக நம்புகிறேன். இன்னொரு லைஃப் டெமி வழங்கும் பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி.